வா. காலையில் 8 மணிக்கே ஓப்பன் பண்ணாங்க. அப்போவே வந்திருந்தோன்னா நமக்கு நிறைய கிடச்சிருக்கோம். நிறைய வந்து காலி ஆயிடுச்சு. அந்த சைடில் தான் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் நம்மளும் அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் வந்தது கொஞ்சமாவது பறிக்கணும். பார்க்க அழகாக இருக்கேன்னு வந்து பறிச்சா கடிச்சிருக்கு ஏதோ. இது நல்ல பழம். புள்ள வச்சுக்கடா. இந்த மாதிரி நம்ம தேடினா தான் கிடைக்கிது. உள்ள பதுங்கி இருக்குது. இந்த பழம்லாம் வந்து நல்ல பெருசு, நல்ல அழகா பறிப்பு. இவ்வளோ பெரிய ஃபார்முக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாதுல்ல. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு மெயின் பைப்லைன் இருக்குது. இதிலேருந்து சின்ன சின்ன பைப்லைன் வந்து ஒரு பெட்டுக்கு அடியிலையும் வச்சுருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக டைமர் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா செடிக்கு வந்து தண்ணி கிடைக்கும். நம்ம வந்து ஊற்ற தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ட்ராபெரி எல்லாம் அப்பப்போ காய்க்கிறப்ப சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மில் வந்து நம்ம கொஞ்சம் பல்காக பறித்து வச்சோம் அப்படின்னா ஜாம் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். என் பக்கெட்டில் 3 தான் இருக்குது. அதுவும் இங்கெல்லாம் கலர் வரல. அலாண்ட்ராக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் ஒரு செடியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு பக்கெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்ததுக்கு பெட்ரோல் செலவெல்லாம் லாபமாக இருக்கும். இங்கே பாரு இல்லை டேய் டேய், என்ன திருட்டு வேலை நடக்குது? கள்ளி. அம்மா பக்கெட்ல இருந்து எத்தனை எடுத்த? 4 எடுத்தியா?